வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நாம் கோடாக்ஸ்லேருந்து ஒரு வீடியோ லைட்டை பற்றி பார்க்க போகிறோம். SLB60ங்கிற அந்த கண்டினியூஸ் லைட், அதாவது ஸ்டில்ஸுக்கு இருக்கிற மாதிரி ஃப்ளாஷ் லைட்டாக இல்லாமல் வீடியோக்காக அவங்க ஒரு சீரீஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதில் ஒரு லைட்டான SLB60ங்கிற இந்த பேட்ரி ஆப்ரேட்டர் லைட்டை பார்க்க போகிறோம். அதனோட அன்பாக்சிங்கிலிருந்து இந்த வீடியோவை பார்ப்போம். இந்த லைட்டில் என்ன கொண்டு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். இதில் லைட்டு பேட்ரி, இது பேட்டரியில் ஆப்ரேட் பண்ணக்கூடிய லைட்டுங்கிறதுனால அதுக்கான பேட்ரி, லைட் இட் செல்ஃபு, லைட்டு கவர் எடுத்துருவோம், லைட்டு அதுக்கான பவுச்சோடு இருக்குது. வெரி குட். அதுக்கான வுட்டு, லைட்டுக்கான வுட்டு, சவுட் பாக்ஸ்லாம் மாட்டக்கூடிய சாத்தியம் கொண்டது. அப்புறம் இதனுடைய பவர் அடாப்டர், அப்புறம் பவர் கேபிள். எஸ். அப்புறம் இந்த லைட்டை ரிமோட்டில் ஆப்ரேட் பண்ணலாம். அதனுடைய ரிமோட் வேறு என்ன இதில் வேறு ஒன்றும் இல்லை. இது இல்லாமல் இந்த லைட்டுக்கான சவுட் பாக்ஸ் இருக்குது. அதனுடைய டிஃப்யூஷர் சவுட் பாக்ஸ் இதில் போடலாம். ஸோ அது தனி செட்டப் தான், தனியாக அதை வாங்க முடியும். ஸோ அதுக்கான அம்ப்ரெல்லா கிளாத், டிஃப்யூஷன் மெட்டீரியலு, அதனுடைய அணிக்கோம்பு, அதனுடைய சாஃப்ட் பாக்ஸ், அதனுடைய கோடாக்ஸ் இதே பிராண்ட்லேருந்து வர தனியாக ஆக்டா ரெக்டாங்கிள் சைஸில் சாஃப்ட் பாக்ஸஸ் வருது. ஸோ இதெல்லாம் சேர்ந்து ஒரு லைட்டை நம்ம இன்றைக்கி செட் பண்ண போகிறோம். இதை யூஸ் பண்ணி இந்த வீடியோ, இதுக்கு பிறகு நான் பேச போகிற வீடியோ இதை யூஸ் பண்ணி தான் வைக்க போகிறேன். என்னென்னு பார்க்கலாம். நண்பர்களே, இப்போ என்ன லைட் பண்ணியிருக்க இந்த லைட் அந்த லைட்டை யூஸ் பண்ணி சவுண்ட் பாக்ஸஸோட செட் பண்ணியிருக்கேன். அதனுடைய லைட் மட்டும்தான் இப்போ பயன்படுத்தினேன், வேறு எந்த லைட்டுங்க வைக்கல. இது ஒரு ஆஃப் லைட்டாக இருக்கும். இப்போ எனக்கு அநேகமாக உங்களுக்கு இந்த பக்கம் ஃபில் கம்மியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. பட் அகெயின் வேறு லைட்டு வைக்கும்போது ஃபில் வச்சுக்கலாம். ஸோ இந்த ஒரு லைட்டு என்ன தருதுங்கிறது தான் இந்த வீடியோவுடைய நோக்கம். ஒரு இந்த லைட்டை அறிமுகப்படுத்துறது தான். இந்த லைட்டுடைய ப்ளஸ் என்ன அப்படின்னா, ஒன்று பேட்டரியில் எரியுது. ஸோ இப்போயும் பேட்டரியில் தான் எரிஞ்சிட்ருக்கு. இந்த லைட்டில் என்ன ப்ளஸ் அப்படின்னா, அதனுடைய ஆக்டா சாஃப்ட் பாக்ஸ் அதில் போட்டிருக்கேன். அதில் டபுள் டிஃப்யூஷன் மெட்டீரியல் இருக்குது, அப்புறம் அணிக்கோம்பு இருக்குது. ஸோ அதை மாட்டி இந்த லைட்டை வச்சுருக்கேன். இது டே பேலன்ஸ்டு பல்பில் இருக்குது என்கிட்ட இருக்கிறது. ஸோ இதில் இப்போதைக்கு இது ஒன்று தான் வருது அப்படின்னு சொன்னாங்க. இதனுடைய சாஃப்ட் லைட் இருக்குல்ல, எனக்கு ரொம்ப பிடிக்குது. இதை இவனை எக்ஸ்டீரியர்லையும் பயன்படுத்த முடியும். நான் வெளியில் எங்கேயா வீடியோ ஷூட் பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு சிங்கிள் ஆர்டிஸ்ட் வைக்கிறேன், அவங்களுக்கு க்ளோஸ்அப்ஸ் வேணும், ஒரு ஃபில் வேணும் அப்படின்னா இந்த லைட் போதும்னு நினைக்கிறேன். அதே போல் ஒரு சிங்கிள் லைட்டை வச்சுக்கிட்டு என்ன மாதிரியான லைட்டிங்லாம் பண்ண முடியும், அதாவது சினிமாட்டோகிராஃபி பேஸில் ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கோ இல்லை ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ஒரு சிங்கிள் லைட் சோர்ஸை பயன்படுத்தி என்ன லைட் பண்ணலாங்கிறத அடுத்தடுத்த வர வீடியோவில் கொண்டு வரேன். கோடாக்ஸினுடைய இந்த லைட்டு தொடர்ச்சியாக அடுத்தடுத்த வகையான பவரில் சோர்ஸில், இது 60 வாட்ஸு, அதே 120, 150, 200ன்னு அவங்க வெவ்வேறு லைட் சோர்ஸ் வச்சுருக்காங்க. இந்த லைட்டை நான் ஏன் இப்போ டெஸ்ட் பண்ணேன் அப்படின்னு நினைக்கிறேன்னா, இந்த கோடாக்ஸினுடைய சீரீஸ் ஆஃப் இந்த கண்டினியூஸ் லைட்ஸை யூஸ் பண்ணி நான் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஷூட் பண்ணேன். நான் அதை பற்றியும் என்னுடைய சேனலில் போட்டிருக்கேன், பார்த்துருப்பீங்க.
நல்லெண்ணெய்னு சொல்லி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை ஒரு 5 லைட் மட்டுமே பயன்படுத்தி ஒரு முழு விளம்பர படத்தை எங்களால் படப்பிடிக்க முடிஞ்சுது. இதில் என்ன சௌகரியம்னா பவர் சோர்ஸ் கம்மியாக போதும் நமக்கு. வழக்கமாக நாங்கள் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஷூட் பண்ணும்போது ஒரு 60 கிலோவாட் ஜென்ரேட்டர் தேவைப்படும் மினிமம். ஆனால் இதை யூஸ் பண்ணும்போது நான் 6 கிலோவாட் ஜென்ரேட்டர் மட்டும்தான் பயன்படுத்தினேன். அதுவும் ஒரு பேக்கப்புக்காக தான். பெரும்பாலும் நாங்கள் வந்து பவர் சோர்ஸ்லேயே யூஸ் பண்ணோம். ஸோ அந்த வகையில் இந்த லைட் சோர்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே போல் இதனுடைய கலர் டெம்பரேச்சர் ஆகட்டும், பவர் இன்டென்சிட்டி ஆகட்டும், ஒரு 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 தேவையான அளவுக்கு இருக்குது. ஒரு இன்டர்வியூ ஷூட் பண்ணுறதுக்கு இந்த லைட் சோர்ஸ் போதும்னு நான் நம்புகிறேன். ஸோ இதுதான் இதில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். வெவ்வேறு லைட்டிங் செட்டப்ஸை நான் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே கொண்டு வரேன். நன்றி.